ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த லுக்கிசம்னு சொல்லிட்டு ஆனிமி சீரிஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோடு பார்க்காம யாராவது இதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது அப்படியே கண்டினியூ ஆகிறனால உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம். ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டு எதில் விட்டுருப்பேன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட நியூ ஸ்கூலுக்கு வந்திருப்பான். ஸோ அவனோட நேம்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இவனை வந்து உங்கள் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சொல்லித்தாங்க. அண்ட் தம்பி நீ போய் அங்கே எம்டி சீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவன் அப்படியே அவனோட சீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கிட்டு 2 பொண்ணுங்க சைட் அடிக்குது, அந்த பக்கம் 2 பொண்ணுங்க சைட் அடிக்குது. ஐயோ என்னடா எல்லோரும் என்னவே பார்க்குறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியோன்சாக் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு அவன்ட்டுக்கு போய் உட்காரான். அவனோட பழைய உடம்புல இருப்பான் இல்லையா, அப்போல்லாம் வேறு ஸ்கூலுக்கு போகும்போது பக்கத்தில் யார்கிட்டயா பேசலான்னு போனாலே வந்துட்டு அவங்க வந்துட்டு என் பக்கம் பேசினா அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஐயோ இவன் நான் ஹேண்ட்ஸமாக இருக்கானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசவே ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. சரி இன்றைக்கி நம்ம வந்து பக்கத்தில் பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்பவும் பாருங்கள், அங்கே பார்த்தா ஜின்சங் இருப்பான். இவனை போட்டு அடி நடிச்சிருப்பான் இல்லையா பப்ளிக்கில், அவன் இருக்கான். அவனை பார்த்ததும் ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புகிறான். பார்த்தா முன்னாடி மீஜன் இருக்கா. இவளை வச்சு தானே அடி வாங்கணும், போச்சு வசமாக மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உட்காந்துருப்பான். அப்போ ஜின்சங்கே வந்துட்டு ஹாய் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்குது. நல்ல வேலை இந்த உடம்புல இருந்தோம், இல்லாட்டினா அவ்வளோதான் காலி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு ஹனுல்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு வந்து அப்படியே மேக்கப்லாம் போட்டுட்டு டக்குன்னு இவங்கிட்ட வரா. மற்ற பொண்ணுங்களாம் வந்துட்டு அழகான பையன் மட்டும் வந்துடக்கூடாதே, உடனே இவன் வந்து மேக்கப்பை போட்டு மெனுக்கிக்கிட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு போயிட்டு என் பேர் வந்து ஹனுல், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி வளைஞ்சு பேசிகிட்டு இருக்கா. இது வந்து ஜின்சங் பார்த்துட்டு அப்படியே காண்டாகுது. ஏய் ஒழுங்கு மாதிரி தான் உன் சீட்டில் போய் உட்காரு, இல்லாட்டினா செம்மையாக வாங்கிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு எதிர்த்து பேசாமல் அங்கே வந்து ஹியோன்சாக் இருக்கான் இல்லையா. ஸோ அவனை பார்த்ததும் ஹியோன்சாக் பாரு என்ன அடிக்க வரான் அப்படின்ற மாதிரி பண்ணுறான். ஸோ அப்போ டீச்சர் வந்துட்டு இங்கே பாரு ஹனுல் போய் உட்காரு, நான் இன்னும் என்னோடய விஷயத்தெல்லாம் முடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஜின்சங் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் போகல, ஆனால் மீஜன் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீஜனை பார்ப்பான். பார்த்தா மீஜன் வந்து வெறிக்க ஹியான்சாக்கவே பார்த்துட்டு உட்காந்துருப்பாளா. அவனுக்கு வந்துட்டு ஐயோ இவளும் பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹியான்சாக்கை பார்த்து அப்படியே நெருப்பு மாதிரி அப்படியே கொதிப்பான். ஸோ ஹியான்சாக் வந்து பயந்துட்டு அப்படியே டக்குன்னு திரும்பிக்கிறான். இப்போ வந்து லன்ச் டைம்ன்றனால ஹியான்சாக் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு வந்திருப்பான். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹனுல் பொண்ணும் பின்னாடியே ஓடியாந்துருவா. ஸோ ஹியோன்சாக் வந்து இதென்ன குரூப்பாக உட்காந்துருக்காங்க தனித்தனியாக, அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு டையெல்லாம் வேறு அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் இங்கே அலோடான்ற மாதிரி கேட்கும்போது இங்கே வந்து குரூப்பாக பிரிஞ்சிருப்பாங்க. லைக் இப்போ நம்ம ஃபேஷன் குரூப்பாக ஃபேஷன் டிசைனிங் குரூப்பாக, அவங்க வந்து டான்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஹனுல் பொண்ணு கேட்குறா, நீ எதுக்கு ஃபேஷன் டிசைனிங் சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அப்படி என்ன யோசிச்சு பார்க்குறான்னா, இவனோட அம்மாவும் இவனும் வந்து டீச்சர்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க எந்த மாதிரி குரூப் எடுத்தால் இவனுக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ டீச்சர் சொல்லியிருப்பாங்க இவனோட கிரேட்ஸை வச்சு பார்க்கும்போது இவன் ஃபேஷன் டிசைனிங் சூஸ் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கப்புறம் ஜேவோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து வெக்கேஷன் ஸ்கூல் மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே போய் விட்டிங்கன்னா அவங்க வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களே ஒரு மாதிரி வேலை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லவும் இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் அவன் வந்துட்டு அதை சொல்லவே இல்லை இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன்ற மாதிரி சொல்லவும் அப்படியா எனக்கும் ஃபன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹனுல் வந்து தனியாக புலம்பிகிட்ருக்கா. அவன் வாட்டுக்கு முன்னாடி பிளேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படியாச்சும் இவங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஓடி போவான். ஆனால் ஹனுல் வந்துட்டு டக்குன்னு அந்த பொண்ணை தள்ளி விட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு சரி நீ எதுக்கு எங்களோட ஸ்கூலை சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு வந்து இவனுமே சொல்கிறான், இல்லை இந்த ஸ்கூல் வந்து பெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக லைனில் நிற்கலாம் தேவையில்ல அப்படின்னு சும்மா விளாட்டுக்கு சொல்கிறான். ஐயோ இவங்க வாட்டுக்கு எதுவும் நினச்சிப்பாங்களான்னு சொல்லிட்டு இல்லை நான் சும்மா காய்ச்சி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போவான். ஆனால் அந்த ஹனுல் பொண்ணு விடாமல் அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. இதை வந்து ஜின்சங் பார்த்துட்டு அப்படியே காண்டாகுறான். இந்த பொண்ணு அவனை விடவே விடாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான்.
இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே எப்பயும் போல் லெசன்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவனுக்கு செம்மையாக தூக்கம் வருது ஹியோன்சோக்கு. ஏன்னா நேற்று அவன் பார்த்த வேலை அப்படி என்ன பண்ணியிருந்தானா, அவனுக்கு வந்துட்டு இப்போ புது உடம்பு இல்லையா. ஸோ நம்ம நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வெயிட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களால ஓட முடியாது, மூச்சு வாங்கும் இல்லையா. ஆனால் இப்போ ஒல்லியாக இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நடக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ இவனுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பாப்பாவுக்கு வந்துட்டு நடக்கிறதுக்காக ஹனா தூள் அந்த 1 2 1 2 அப்படின்ற மாதிரி சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவனுமே அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த பார்க்கில் இருக்கிற குட்டி பிள்ளைங்கள இருந்துட்டு பெரிய ஆன்டிஸ் வரைக்கும் நம்ம ஹீரோவை வந்துட்டு விடாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவன் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கேன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தடுக்கி விழுக போவான். பட் விழுக கூட இல்லை, டக்குன்னு ஜம்ப் அடித்து நின்றுவானா. என் பாடி லைட் வெயிட்டாக ஆயிடுச்சு, நான் பறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்கில் இருந்து அவன் வீடு ரொம்ப லாங்கு, வீடு வரைக்கும் அப்படியே விடாமல் ஓடி போயிருப்பான். ஸோ அதுவே இவனுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. இவன் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே தூங்குறான். இங்கே தூங்கினவன் வீட்டில் இருக்கிற நம்ம பழைய ஹியோன்சோக்கு வந்துட்டு அப்படியே கண் முழிச்சு எழுந்துக்கிறோம். ஐயோ இங்கே எழுந்துட்டோமே, அங்கே தூங்கிட்டு இருப்பானே, யாராவது பார்த்தா என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவோ தூங்க ட்ரை பண்ணுவான், ஆனால் முடியவே முடியாது. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸ்கூலில் இருக்க ஹியோன்சோக்கை வந்துட்டு அனுல் வந்துட்டு டக்குன்னு எழுப்புறா தட்டி. அவன் பயந்து போய் எந்திரிக்கிறத பார்த்து இவளும் ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திடுறா. ஸோ அவன் வந்துட்டு என்ன கேட்குறான்னா, என்னப்பா பலத்த தூக்கம் போல் ஃபஸ்ட் டேவே அப்படின்ற மாதிரி கேட்கவும், அனுல் நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் எனக்கு அவ்வளோதான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கிட்ட வந்து சொல்கிறான். அவளுக்கு மூஞ்சியெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுது. இருக்கட்டும் மென்ஷன்லாம் பண்ணாத அப்படின்னு சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போகிறாங்க எல்லாருமே. இப்போ ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு இருக்க நம்ம ஹியோன்சோக்கு வந்துட்டு ஒரு கடையில் இந்த மாதிரி பார்ட் டைம்க்கு ஆள் வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கடையில் போயிட்டு இந்த மாதிரி வேலைக்கு ஆள் போட்டிருக்கீங்களே, ஜாயின் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்குறான். ஸோ அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹியோன்சோக்கை பார்த்தோன்னே ஐயோ பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கானே, இவனை வச்சு எல்லா பொண்ணுங்களையும் இந்த கடைக்கு வர வச்சு இவனை வச்சு சம்பாதிச்சலான்னு சொல்லிட்டு ஒரு கனவு கூட கட்டிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு உனக்காப்பா கண்டிப்பாக தரேன், உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு சொல்லு நான் தரேன், அண்ட் இப்போயே வேலைக்கு சரியா நைட் ஷிஃப்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் டக்குன்னு இவன் ஒரே செகண்டில் எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னது உன் ஃப்ரெண்டுக்கா, ஒருவேளை இவனோட ஹேண்ட்ஸமாக இருப்பான் போல், சரிப்பா வர சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இவன் தூங்கிட்டு அந்த நம்ம பழைய ஹியோன்சோக் இருக்கான்ல அவனை அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ அந்த கடைக்காரர் வந்து நம்ம பழைய ஹியோன்சோக்கை பார்த்ததுமே வந்துட்டு உனக்கெலாம் இங்கே வேலை இல்லை கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹியோன்சோக் வந்துட்டு எதுக்கு சார் அப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் தானே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி விட்டீங்கன்ற மாதிரி சொல்லவும், ஐயோ இவன்கிட்ட போய் ஹேண்ட்ஸம் அதெல்லாம் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறது, உனக்கு இங்கே இருக்க சிகரெட் பிராண்ட்ஸ்லாம் உன்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவன்லாம் கரெக்டாக சொன்னான் அதனால தான் நான் ஓகே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், டக்குன்னு நம்ம இங்கே இருக்க ஹியோன்சோக்கும் ஒரே ஆள் தானே. ஸோ அவன் வந்து சிகரெட் பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக சொல்கிறான். எப்படி சரி வேறு வழியில் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அங்கே ஒரு சின்ன யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்து நேம் டேகும் கொடுத்துட்றாங்க. சரி நல்லா பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் இப்போ நைட் ஷிஃப்ட்டை நீ கரெக்டாக பார்க்கணும், தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹியோன்சோக்கும் வந்துட்டு சார் நான் பகல்லே நல்லா தூங்கிட்டேன் அதனால் எனக்கு தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, நீ எப்படி பகல்லலாம் தூங்கலாம், அப்போ கிளாஸில் தூங்குறியா, அங்கே பாரு தூங்கவே கூடாது, ஒழுங்காக படிக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்துக்கோ, அதுக்கு முன்னாடி உன் ஹேண்ட்ஸமான ஃப்ரெண்டை அடிக்கடி கடைக்கு வந்துட்டு போக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. அவர் போன உடனே இந்த பையன் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து அவன் வந்து எப்படி இன்னொரு பாடிக்கு ஸ்விட்ச் ஆகுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இதில் எழுதிட்டுருக்கான். இப்போ நான் தூங்கினேன்னா அங்கே வந்து முழிச்சுப்பான், அங்கே தூங்கினா நான் முழிச்சுப்பேன், ஒரு வேளை வந்துட்டு இப்போ இன்னொரு பாடியில் எந்திரிக்கணும்னா யாராவது ஃபோர்ஸாக வந்து எழுப்புனா தான் உண்டு அப்படின்ற மாதிரி போட்டு பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு புள்ளி கேங் மாதிரி வராங்க. பட் புதுசு வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறான். ஸோ ஆனால் நம்ம ஹியோன்சோக் சொல்கிறான், அதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள் ஐடி கார்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனு வந்துட்டு ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறான். ஆனால் அது வேறு யாரோடது. ஸோ எனக்கு உங்களோட தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது என்னது தான்டா, நான் வந்து இப்போ குண்டாயிட்டேன் அதனால தான் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹியோன்சோக் வந்துட்டு இல்லை சார் இப்போ தான் நான் கடைக்கே சேர்ந்துருக்கேன்,
என்னோட ஓனர் திட்டுவார், இல்லாட்டினா வேலையை விட்டு நிப்பாட்டி விட்ருவாரு. ஸோ ப்ளீஸ் உங்களோட ஐடி கார்டு கொடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது உள்ள ஜின்சாங் வரான். ஆக்சுவலாக அவனோட கேங் தான் இது. ஸோ அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹியோன்சோக்கை பார்க்கவே இல்லை. சரி வாங்கடா வேறு ஏதாவது கடையில் போய் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்போ தான் ஹியோன்சோக்கை பார்க்குறான். அவனை பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு அன்றைக்கி நம்மகிட்ட அடி வாங்கினவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஓ நீயா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்றதெல்லாம் ஒரு ட்ராலியில் போட்டு கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்து, ஒழுங்கு மாதிரி தான் இதுக்கு நீயே பே பண்ணிடு, இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹியோன்சக் வந்துட்டு ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ தான் அவனோட நேம் டேக்கை வந்து ஜின்சாங் பார்க்குறான். ஓ உன்னோட பேரும் அதே பேர் தானா, உன்னோட ஃபேஸ் கட்டும் அவனோட ஃபேஸ் கட்டும் டிஃப்ரெண்ட்டு, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமனாக இருக்குது, 2 பேருமே மேஜின் விஷயத்தில் அப்படியே சம்மந்தப்பட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்ம குண்டா இருக்கிற ஹியோன்சாக் வந்துட்டு இடிச்சிருப்பான்ல அதை சொல்கிறான். அங்கே ஒல்லியாக இருக்கிற ஹியோன்சாக்கை பார்த்து மீஜின் வளைஞ்சிருப்பா இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒத்து போகுது. ஸோ எனக்கு இதுக்கே செம்ம காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராலியை ஓரமாக தள்ளிட்டு நம்ம ஹியோன்சாக்கை போட்டு அடின்னு அடித்து மூக்கில் ரத்தத்தை வர வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை நேக்கடாக நிற்க வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே நடந்ததை போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னேன்னு வச்சுக்கிங்க, இந்த ஃபோட்டோவை நான் பப்ளிக்கில் போட்டு விட்ருவேன், ஸோ ஒழுங்காக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறானுங்க. பாவம் நம்ம பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து மாட்டிக்கிறான். அப்போ வந்து அங்கே விழுந்திருந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹியோன்சோக்கோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னப்பா என்ன பண்ணுற, ஸ்கூலெல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. இவன் வந்து ஆல்ரெடி காண்டில் இருக்கான் இல்லையா. ஸோ அம்மா எனக்கு இங்கே எல்லாமே செட் ஆயிடுச்சு, நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன், நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறேன். அங்கே பாவம் ஹியோன்சோக்கோட அம்மா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நைட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் மகனுக்காக காசு அனுப்பணுமேன்னு சொல்லிட்டு இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை போய் இடக்கடையில் போட்டு காசு வாங்கிட்டு வராங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஒல்லியாக இருக்கிற உடம்புக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸோ கிளாஸ்க்குள்ளே வரும்போதே ஹனுல் வந்துட்டு கூப்பிட்றான், ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சரி வா ஜின்சங் நம்மக்கிட்ட ஏதோ காட்டணும்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹியோன்சக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வந்துட்டு ஜின்சங் சொல்கிறான், இந்த மாதிரி நேற்று ஒரு பையனை போட்டு அடின்னு அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் அவனோட பிக்கை நேக்கடை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹியோன்சக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் கோவமும் வருது. அப்போ ஹனுல் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறா, ஏன்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்போ ஜின்சாங் கூட நிறையா பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு அவன் நேற்று அடின்னு அடித்தான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஊடால வந்துட்டு என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த ஒரு பன்னியை பெற்றவங்க வந்துட்டு அவங்களும் பன்னி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவனோட பேரண்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ஹியோன்சக்கு பொறுக்க முடியல, ரொம்ப கோவமாக வருது. அப்போ அவன் போயிட்டு எதுக்கு இதில் அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஜிசாங் இருக்கான்ல, அவன் டக்குன்னு அப்படியே சேர்லாம் தள்ளி விட்டு கோவமாக எந்திரிக்கிறான். எல்லாருமே வந்துட்டு போச்சு சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இவங்களோட கிளாஸ் ரூமாகவே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிசாங் கேட்குறான், என்னடா எதுக்குடா அப்படிலாம் கேட்குறா அப்படின்ற மாதிரி கத்தி கேட்குறான். ஸோ அதுக்கு ஹியோன்சோக் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நான் அவன் கூட ஒன்றும் சண்டை போகிறதுக்காக அதெல்லாம் சொல்லலை, சும்மா நார்மலாக தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லவும் அப்போ வந்துட்டு மீஜின் இருக்கால அவள் வந்துட்டு வேணா ஜிசாங் எதுவும் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மட்டும்தான் செய்கிறாளே தவிர அவள் கண்ணு ஃபுல்லாமே ஹியோன்சாக் மேலே தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அடங்கொப்புறான், என்னை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை எப்படி அடிக்க போகிறேன் மட்டும் பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவான். அப்போ அங்கே ஜேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து டக்குன்னு ஜிசாங்கோட கையை பிடிச்சிட்டு வேணாம் எதுவும் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேய் விட்டுடா என் கையன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போவான்ல. அப்போ வந்து ஹியோன்சோக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ இத்தனை நாளாக அவன் அடி வாங்கியிருப்பான். ஸோ அவனோட பாடி அந்த வெயிட்டுனால அவனால் டக்குன்னு அங்கேருந்து மூவ் பண்ண முடியாமல் நிறைய அடி வாங்கியிருப்பான். இப்போ தான் நம்ம பாடி வந்து ஃபிட்டாக கரெக்டாக இருக்குல்ல, ஸோ நம்மளால் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பஞ்ச் வரும்போது டக்குன்னு மூவ் பண்ணிடுவான். ஸோ அவனோட பஞ்ச்லேருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இவனோட அடியிலேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கத்திட்டு இருக்காங்க. மீஜினா பாத்தியா இப்போ அடிச்சு பாரு என் சிங்கத்தை அப்படின்ற மாதிரிலாம் கண்ணாலே அப்படியே பார்த்துட்ருக்கா. அதை பார்க்கவும் போச்சு இப்போ இவன் எப்படி டாச் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணுறான். பட் அவன் ஈஸியாக அங்கிட்டு இங்கிட்டுமா போய் தப்பிச்சிட்ருக்கான். அப்போ வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு எங்கிட்டுமே தப்பிக்க முடியாத மாதிரி லாக் ஆயிடான். இப்போ பாரு என்னோடய ஸ்பெஷல் பஞ்சை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜிசாங் ஒரு குத்து கொடுக்க வருவான். அப்போ வந்துட்டு நம்ம
ஹியோன்சக் வந்து யோசிச்சு பார்ப்பான், இத்தனை நாள் வந்துட்டு நான் பொறுமையாக இருந்துட்டேன், ஆனால் இனிமேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்போ வந்து நம்ம ஹியோன்சக் வந்துட்டு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் அந்த பப்ளிக்கில் அடி வாங்கும்போது எல்லோரும் ஃபோட்டோலாம் எடுத்தாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட நேக்கடாக ஃபோட்டோலாம் எடுத்து வந்தாங்கல்ல, அண்ட் அவங்க அம்மா அப்பா வந்து தப்பாக பேசினது. ஸோ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என்னோடய பேரண்ட்ஸே தப்பாக பேசினேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கோவத்தில் ஒரே ஒரு குத்து தான் வயிற்றுல வைப்பான், ஜீசங்கோட வயிற்றுல. அவ்வளோதான், சுருண்டு கீழே படுத்துருவான். அவனுக்கு இப்போ கூட அடி வாங்கினதை விட மீஜின் பார்த்துருவாளோன்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கான். ஸோ திரும்பி பார்க்குறான், மீஜின் வந்துட்டு ஐயோ அடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு லவ்வோடு பார்க்குறா. அங்கிட்டு ஹனோல சொல்லவா வேணும், ஐயோ அடிச்சிட்டான், பெரிய ரவுடி மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு வந்துட்டு போச்சு, அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீசங் வந்துட்டு அப்படியே சுருண்டு படுத்துக்கிறான். ஹியோன்சக்கால் நம்பவே முடியல, நம்மளா அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அப்படியே ஸ்கூல் முடியுது. இப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன்ல ஒரு குரூப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டான்ஸ் வோக்கல் குரூப்பில் எப்படி இருப்பாங்கன்னா, அங்கே வந்து 3 பேர் வந்துட்டு ஒரு பையனை போட்டு புலி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதில் ஒரு பையன் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கா அவங்க டீம் லீடர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு புது பையன் வந்து வேறு ஸ்கூல்லேருந்து வந்த பையன் செம்மையாக போட்டு ஜீசங்க அடிச்சிருக்கான், பார்க்க அழகாக வேற இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அங்கே இருக்கிற டீம் லீடர் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னை விடவா அழகாக இருந்துட போகிறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டான்ஸ் வோக்கல் குரூப். இன்னொரு பக்கம் வந்து ஆர்கிடெக்ட் குரூப்புன்னு ஒருத்தர் இருக்கான். அதில் வந்து எல்லாருமே வந்துட்டு அப்படியே பீம் பாய் மாதிரி இருக்காங்க, லைக் சண்டை போடுற மாஃபியா கேங் மாதிரி. அப்போ வந்து அந்த குரூப்பில் வந்துட்டு பாஸ்கோன்றவன் தான் டீம் லீடர். ஸோ அவங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி புது பையன் வந்து ஜீசங்க அடிச்சிட்டானா, செம்ம அடி அடிச்சிருக்கான், அவனை பற்றி தான் ஸ்கூலே பேசுது, பார்க்க குட் லுக்கிங்காக வேற இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, கண்ணில் கண்ணீரோட அழுதுகிட்டு அவனை அப்படியே விடக்கூடாது, அவன் கை காலெல்லாம் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதோட இந்த எபிசோடுக்கான எண்டிங் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ், நாளைக்கே போட்டுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ பாய்.